தைரியசாலி ஆம்பளையா இருந்திருந்தா பகல் நேரத்துல வந்திருக்கணும். இந்த நேரத்துல வந்துட்டு அது பிற்பக்க வழியா வந்துட்டு இல்ல சவுடாலாம் பேசுறியே, நீல ஆம்பளையா? நீல ஆம்பளையா? உன்னை மாதிரியே உங்க அண்ணன் மாரிமுத்து மாதிரி வேலை வெட்டி இல்லாத நினைச்சேன். பகல் நேரத்துல என் வேலை என்ன? வேட்டையாட வேலை. என்ன வேட்டைக்கு போயிட்டு இரவு நேரத்துல தான் நான் வீட்டுக்கு வரேன். இரவு நேரத்துல தான் உன் நினப்பு வரும். எனக்கு நினப்பு வர நேரத்துல தான் நான் யார் உனக்கு? நான் என்ன அத்தை மகளா மாமா மகளால சொந்தக்கார பிள்ளையா? உன்னை பார்த்தது கூட இல்ல மாறினே. நான் சொல்லிட்டேன் எல்லாரும் விதி வந்து சாவாங்க. நீ மிதி வாங்கி சாப்பிடுற உன்னுடைய தலையத்தை யாருனால மாத்த முடியும்? ஆனா என்ன யாரும் தெரியல, யாருனே தெரியல. சத்தியமா? சத்தியமா தெரியலையா? நல்லா நினைச்சு பாரு. என்னன்னு நேசமணி நீ நல்லா நினைச்சு பாரு. நான் நினைக்க மாட்டேன். 5 வயசு அறியாத பருவத்துல அந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வேட்டைக்கு வரேன். அப்படியா? எந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு வரணும், அந்த வெள்ளமலை காட்டுக்கு நீ வெள்ளாடு ஓட்டு வருவேன். அந்த வெள்ளமலை காட்டுல வாழ்ந்தால் 20 வாழ்வம், செத்தால் 20 சாவன்றி. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் சாத்தியா வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தீரடி. என்ன இதுக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த? நல்லா பார்த்து சொல்லுங்க. சத்தியம் பண்ணி கொடுத்த வெள்ளியம்மா நானா? நீதான். நான் இல்ல. ஒருவேளை உங்க அக்காவா இருக்குமோ? இல்ல உங்க சித்தியா இருக்கு. ஒருவேளை உங்க அம்மாவா இருக்குமோ? இருக்கா. இங்க பாருங்க, வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடு. சரி, யாருமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை வந்தா அது தெரியல, உடம்புக்கு கேடு. அதுக்குத்தான் கேடு. இங்க பாருங்க, யார் நீங்க? உங்க பேர் என்ன, ஊர் என்ன, உங்க அம்மா அப்பா பேர் என்ன? தெளிவா சொல்லி வாங்கப்பா. முன்னாடியே கேட்டிருந்தேன், நான் சொல்லிருப்பேன். சொல்லுங்க. யார் தெரியுமாமா? அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா. அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா, ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டா? முருகனை பார்த்ததுண்டா? வெள்ளையம்மா உனக்கு கூட்டு வந்தாங்களா இல்ல எனக்கு கூட்டு வந்தாங்களா? இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? வீரக்கதை கேட்டதுண்டோ? கதை கேட்டதுண்டோ? என் வீரக்கதை கேட்டது நீ சோக கதை கேட்ட. உன் வீரக்கதை கேட்டதுண்டோ? அடுத்த வருஷத்துல நமக்கு ஒரு மகன் பிறப்பா. ஒரு மகன் பிறப்பா. மகன் பிறப்பா பிறப்பா. யாரு உங்க ரெண்டே தெரியுமா? உங்க ரெண்டு பிள்ளை பிறந்துச்சுன்னா பள்ளிக்குட்டி பாருல இருக்க. என் கதைய சொல்லி வை, சொல்லி வை. அத புலியாக மாறிடுவா, புலியாக மாறிடுவா. உலகத்தை ஆண்டிடுவா, உலகத்தை ஆண்டிடுவா. இந்த உலகத்தை ஆண்டிடுவா. கண்ணாளம் தேசத்துல கள்ளர் மகன் பெற்றெடுத்த கலத்த கூடி வெள்ளச்சாமி. நாடு தேசத்தில கள்ளர் மகன் பெற்றெடுத்த கலத்த கூடி வெள்ளச்சாமி. இந்த கொட்ட மேச வச்சு வீரத்தைய வந்து வச்சு வாரி கூடி கீழே எந்த வயசுல ஆசை வச்சம் தெரியுமா? எந்த வயசுல சொல்லிருங்க. எந்த வயசுல ஆசை தெரியுமா? அடி 5 வயசு பிஞ்ச மனசில் ஆசை வச்சவன். உயிர் உள்ளவரை என்னை விட்டு, உயிர் உள்ளவரை என்னை விட்டு வெள்ளையம்மா நீ விரிய மாட்டேன் என்று, நீ விரிய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செஞ்சியடி, அது சத்தியம் செஞ்சியடி. மதுரை
தெரியல இல்லதான் தெரியலையா? யாருன்னே தெரியல. என்ன சொன்னா நான் தான் வெள்ளச்சாமி. பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த வெள்ளையம்மான். நீதாமா எனக்கு சத்தியம் பண்ணி. இங்க பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் சத்தியம் பண்ணதா சொல்றீங்கல்ல. சரி. நீங்க தான் என் வெள்ளச்சாமியா இருந்தா எனக்கு ஆசைப்பட்டு பொன் பொருளாம் சரியான முறையில எடுத்து சொல்லி வாங்க. நீங்க தான் வெள்ளச்சாமி ஏத்துக்கிறேன். சின்ன வயசுல வாங்கிட்டு வந்த பொன்பொருளா சொல்லிட்டேன். நான் தான் வெள்ளச்சாமி ஏத்துக்குவீங்க. முதல்ல சொல்லுங்க. ஏத்துக்குவீங்க. அப்புறம் ஏத்துக்கிறேன். என்னென்ன பொன்பொருள் வாங்கிட்டு தெரியுமா? சொல்லுங்க. அடிவ வண்ண புகழத்துக்குத்தா வெள்ளையம்மா நான் வட்டப்பட்டு வாங்கி வந்தேன். உள்ளுக்குள்ள மட்டும் வா. வாங்கிட்டு வந்த கைவளையை உனக்கு எடுத்து தர்றேன். அப்படியே அது அருப்பு கொட்ட கருப்பு நான் சொன்னது மேனின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? என்னையா சொன்ன? நான் மேனின்னு. அவன் என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொல்லியா? நீ சொல்லு. உன் மேனி பல வழக்கு தெரியுதா இல்ல அதுவும் தெரியலையா? இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா இல்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்ல வாங்கி தர? வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சின்ன வயசுல உனக்கு வாங்கியே கொடுத்துருக்கேன். அப்படியா? இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடத்துக்கு இவ்வளவு தைரியமா தில்லா வரக்கூடிய ஒரே ஆளிய வெள்ளச்சாமியை மட்டும்தான் முடியும்னு. அப்ப நான் தான் வெள்ளச்சாமி தெரியுமா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? வெள்ளச்சாமி தெரியாம இருக்குமா? நான் தான் வெள்ளச்சாமி தெரியுமா? அது நான் தான் வெள்ளச்சாமி தெரியுமா? முன்னாடியே நான் தான் வெள்ளச்சாமி சொல்லிருந்தீங்க. சொல்லிருந்தா இந்நேரம் உள்ள கூட்டி போய் 10 பிள்ளைய பெற்றிருப்பேன். எதுக்குடி இவ்வளவு நேரம்? நமக்கு கொடுத்தது ஒரு நைட்டு. இந்த ஒரு நைட்டு ஏன் வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ அக்கா கொடுத்துருக்காங்க சாம. இங்க பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க இல்லையா? அதாவது அறியாத பருவத்துல வாழ்ந்தாலும் ஒருவராக வாழணும், செத்தாலுமே இருவருமே ஒருவராக சாடணும்னு சத்தியம் பண்ணிட்டு அம்போடு விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. எனக்கு வாங்கி கொடுத்த பொருட்களை ஞாபகம் இருக்கான்னு சோதனை பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, அப்பவும் போல இப்பவும் இருக்கிறீங்க, இப்பவும் போல எப்பவுமே இருக்கணும் இல்லையா? இப்பவும் போல எப்பவுமே இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். அப்படிலாம் இருந்தாலும் இதெல்லாம் சின்ன வயசுல வாங்கி கொடுத்தீங்க. இப்போ போனா பெரிய பிள்ளை. இப்போ என்ன கேட்டாலும் என்ன ஒரு பொன்பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுத்தீங்க.
இல்ல என்ன வேணாலும் கேளு. எப்படி தெரியுமா? என்னையே கேட்டால் நான் தருவேன். வாங்கி கொடுப்பியே. எப்படி உங்களை கடையில விக்கிறா? என் நெஞ்சு குழி பக்கத்துல சாமி தூரே, ஓ மஞ்சள் தாலி தொங்க வேணும் சாமி தூரே. சாமி தூரே, என் மஞ்சள் தாலி தொங்க வேணும் ஐயம்மா. ஓ பக்கத்தில நான் இருக்கேன் சாமி தூரே, நம்ம வீடே கைய வேணும் சாமி தூரே. உன் பக்கத்தில் நான் இருந்தேன் ஐயம்மா. நான் கையிலே கையிலே கையால 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 கை கை ஓ கையால தாலி வாங்கி சாமி தூரே, என் கழுத்துல கட்ட வேணும் சாமி தூரே. கையால தாலி வாங்கி ஐயம்மா. இப்படி உங்க கையால தாலி வாங்கி என் கழுத்துல கட்டினீங்கன்னா சரி. காலம் 12 பக்கத்துல இருந்து பணிவிடைகள் ஆசைப்படுறேன் அப்பெல்லாம் இருந்துட்டாலும் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க இல்லையா, என் மேல வச்ச பாசம் காதல் எப்படியாப்பட்ட பாசம் எப்படியாப்பட்ட காதல் எடுத்து சொல்லிருங்க. விளையுமா? வெகு நாட்களுக்கு பிறகு நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்கோம். சந்தி சிரிக்க வச்சிடாதீங்க. சந்திச்சிருக்கோம். அதனால உன் மேல எம்பட்டு ஒரு பாசம், எவ்வளவு ஒரு பாசம், எம்பட்ட காதல், சொல்லிருங்க. எம்பட்ட அன்பு தெரியுமா? சொல்லுங்க. உனக்கான ஓரத்துல உனக்காக காத்திருந்தேன். அடி உன்னோட நான் ஒன்னா பேசணும். அதனால நீ கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உனக்கான ஓரத்துல உனக்காக கண்ணூரங்க நேரமெல்லாம் நீ இருந்தா போவேமடி, நான் இப்ப ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் வருகிற பக்க வந்தாக்க சாமி பக்க வந்தாக்க அனல் பாட ஏனோ பார்க்கிற
பாப்பா தூக்கம் இல்ல